Hi guys, this is THIRU, the modern creators. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. மற்றவங்களையும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே, டுடேஸ் டாபிக் என்னன்னு பார்த்தா கலர் சேஞ்ச் இன் ஃபோட்டோஷாப். ஒரு இமேஜில் இருக்கிற பர்டிகுலர் கலரை எப்படி வேற ஒரு கலராக மாற்றலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் ஆஃப்டர். ஃபோட்டோஷாப்பில் ஒரு கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வச்சு ஒரு ட்ரெஸ் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயரை கிளிக் பண்ணி அதில் இந்த ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த ட்ரெஸ்ஸை நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ட்ரெஸ் கலரை பிக் பண்ணணும். பிக் பண்ணின உடனே இங்கே கலர் பிக் ஆகிருக்கும். இப்போ நம்ம கலரை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும். ட்ரெஸ் கலர் கூட சேர்ந்து ஸ்கின் டோனும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸ்கின் டோன் சேஞ்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னா செலக்டிவ் கலரோட எட்ஜஸை வந்து நம்ம ரீஃபைன் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இந்த செலக்டிவ் கலரில் ரெட்டு ஆரஞ்சு இது ரெண்டுக்கு இடையில் நம்ம கலர் செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு பியூர் ரெட் வேணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்கின் டோன் சேஞ்சஸ் ஆகிருக்கு, நல்லாவே தெரியுது. இப்போ இந்த பிங்க் ஷேடோவில் இருக்கிற ஃபெதரை குறைக்கிறோம். இங்கிட்டு எல்லோ கலர் ஷேடோவில் இருக்கிற ஃபெதரை குறைக்கிறோம். அதில் இருந்த கலர் சேஞ்சஸ் ஆகி ஸ்கின் டோன் கரெக்டாக வந்துடுச்சு. வேறு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்சஸ் ஆகுது. ஒன்லி ட்ரெஸ் கலர் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது. இப்போது இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர் ட்ரெஸ் கலர் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு, மற்றபடி ஸ்கின் டோனோ வேறு எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. இது ஒரு மெத்தட். அடுத்தது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கூட ஒரு செலெக்ஷன் டூலை ஆட் பண்ணி எப்படி ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படி இல்லைனா பர்டிகுலர் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் டூலை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் குயிக் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுறேன், ரெட்டை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பென் டூலோ அல்லது மேஜிக் செலெக்ஷன் டூலோ குயிக் செலெக்ஷன் டூலோ இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அதே ஹியூ சேச்சுரேஷனில் போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஏரியா மாஸ்கிங் ஆயிடுச்சு. இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்சஸ் ஆகுது அந்த மாஸ்கிங் ஏரியாவில் மட்டும், வேறு எங்கேயும் எந்த சேஞ்சஸ் நடக்காது. ஏன்னா நம்ம மாஸ்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இது போன ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் நடந்த மாதிரி நம்ம செலக்டிவ் ஏரியா கலரோட எட்ஜஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த வேலை இதில் இருக்காது. ஏன்னா ஸ்கின் டோனில் எந்த விதமான பாதிப்பு இதை ஏற்படுத்தாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட பிஃபோர் ஆஃப்டர். அடுத்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கூட கலர் ரேஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கலர் ரேஞ்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பென் டூல் அல்லது ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த கலர் ரேஞ்சை யூஸ் பண்ணலாம். கலர் ரேஞ்சை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கலர் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கவர் பண்ணிக்க முடியும் நம்மளால். செலக்ட் மெனுவில் கலர் ரேஞ்ச் செலெக்ஷன் ப்ரீவியூவில் நன் வச்சுக்கிறோம். இப்போ சப்ஜெக்ட் நல்லா தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பில்லர் எடுத்து நம்ம கலர் சூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளூ எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ஆட் கலரில் எந்தெந்த கலர்லாம் மிஸ் ஆகுதோ ஷேடோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிடுறோம். ஆட் ஆயிடுச்சு. இந்த ஃபீஜினஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஏரியா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் இதுதான் இந்த ஒயிட்டான ஏரியா எல்லாம் இப்போ நம்ம செலக்ட் ஆக போகுது. ஓகே கொடுக்குறோம். ஓகே, செலெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஹியூ சேச்சுரேஷன் கொடுக்குறோம். சிம்பிள் ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணுறோம். வாவ், செலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலர் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அந்த கலரை தவிர வேறு எந்த இடத்துலையும் எந்த ஒரு இது சேஞ்சஸ் ஆகலை. ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வச்சு நம்ம கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மட்டும் வச்சு தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இல்லாமல் பிளெண்டிங் மோடை வச்சு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் பிளெண்டிங் மோட் வித் சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வச்சு எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் உங்கள் திரு தி மாடர்ன் கிரியேட்டர் ஸ்டுடியோஸ். Before, after.